நாங்கள் இந்த 2வது மாதத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஒரு மாதம் எப்படி போனதென்றே தெரியவில்லை. அதற்குள்ளே இந்த பிப்ரவரி மாதத்தை நாம் பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்ய கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. இந்த நல்ல காலை வெளியிலப்பா கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் தியானிக்க போகிறோம் ஐயா. நீர் எங்களோடு பேசுங்கப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஐயா. உங்களுடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கிறபடினால வார்த்தையினால் எங்களோடு பேசுங்க. அடிமையை மறைத்து கொள்ளுங்க, நீர் வெளிப்படுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. துதிக நம்ம மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி இருக்கும் அதிசயம் நடந்திடுவே, இளநிலை வழிவிடுவே. அதிசயம் நடந்திடுவே, கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆமென். மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? இயேசு நம்மை பார்த்து இந்த 2வது மாதத்தில் கேட்கிற, என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று இருக்கா? எல்லாம் தேவனால் கூடும் இல்லை? லூக்கா சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரத்தில்
மரியாள் என்ன சொல்கிறாங்க பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. தேவனாலே எல்லாம் கூட இடத்துல வாசிங்க. 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். ஆமென். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏன் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை? அவர் அதிசயங்களை செய்கிறவர். அருமையான பரிசுத்த மரியாள் அந்த ஊரில் மலை நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கலீலியா தேசத்தில் அருமையான சகோதரி, பரிசுத்தமாய் தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவங்க ஜெபிக்கிற ஒரு சகோதரி. அவங்க ஜெபிக்கிற ஒரு சகோதரியாக இருந்தபடினால அவர்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு அதிசயத்தை செய்தார். என்ன அதிசயம் செய்தார் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். பரிசுத்த ஆவியினால மரியாள் கர்ப்பம் தரித்து பரிசுத்தமான இயேசுவை பெற்றெடுக்க முடியான ஸ்லாக்கியத்தை மரியாளுக்கு தேவன் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட அதிசயங்களை செய்கிறார். நமக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் பாருங்கள் அதிசயத்தை செய்ய போகிறாரு. அதற்கு மரியாள் ஒரு நல்ல ஒரு சாட்சி. அது மாத்திரமல்ல, வாசிங்க யோவான் சுவிசேஷம். அதுக்கு முன்னாடி நியாயாதிபதிகள் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5 வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5 வாசித்து பாருங்கள். அந்த இடத்துல ஒரு குடும்பத்தாருக்கு தேவன் அதிசயங்களை செய்கிறார். அவங்க நிறைய நிந்தனைகள், பாடுகள், அவமானங்கள், அவங்களுக்கு நிறைய வயதாகி விட்டது. வயதான நேரத்தில் அவங்க பிள்ளை இல்லை. அவங்களுக்கு பிள்ளை இல்லாத நேரத்தில் அவங்க வயல்வெளியில் அவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது தேவ தூதன் அவர்களுக்கு வெளிப்படுகிறார். எடுத்துட்டிங்களா? வாசிங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்போ நீங்கள் இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தான் வம்சத்தனாகிய நீங்கள் 2ஆம் வசனத்தில் வாசிங்க. சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அந்த மனோவான்னு சொல்கிறதுக்கு அவருக்கு எத்தனை டைட்டில் பாருங்கள். தான் வம்சம், தான் என்றால் 12 கோத்திரம் இல்லைங்களா? 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் தான் தான். அந்த தான் வம்சம். அடுத்து சோரா ஊர், சோரா என்ற ஒரு ஊர். நீங்கள் வாசிக்கும் போது இதெல்லாம் நீங்கள் நல்லா நீங்கள் கருத்தாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பெயர் பட்டியல், அவனுடைய வம்சங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக புரியும். அடுத்து ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் என்னது? மனோவா. அவன் என்ன பண்ணுறான்? அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாக இருக்கிறாங்க. அந்த மனோவாவுடைய மனைவி பெயர் சொல்லப்படவில்லை. அப்போது இதை அந்த அம்மா எப்படி மலடியாக இருக்காங்க. மலடியாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வலி வேதனைகள். எத்தனை பேர் அவங்கள அந்த வார்த்தையினால் காயப்படுத்துவாங்க. எத்தனை பேர் அவங்கள பலவிதமான அந்த சூழ்நிலையில் அவங்கள அவமானப்படுத்துவாங்க, குத்தி காட்டுவாங்க. அண்ணால் கூட அவங்க அந்த அம்மா பெண்ணினால் குத்தி காட்டுறாங்க. அதெல்லாம் அண்ணால் பொருட்படுத்தாதபடி தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்து கொண்ட இந்த மாத்திரத்தில் தான் அண்ணாளுடைய கர்ப்பம் கூட திறக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட நிந்தனை, அவமானம், போராட்டங்கள், பல பிரச்சனைகள், யாருமே இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு கட்டத்தில் போயிட்டு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் பாருங்க, மனோவா மனைவிக்கு தேவன் அதிசயங்களை செய்தார். எப்படி அந்த அதிசயம் செய்கிறாரு பாருங்க. அந்த அவங்களுக்கு வாசித்து பாருங்க. 17 வாசிங்க. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். இப்போ இந்த அம்மாவுக்கு தேவ தூதன் சொல்லிட்டாரு, நீ உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன், இன்னென்ன இப்படி இருக்கணும், நசரேயனாக இருக்கணும், அவனுடைய தலையில் சவரகன் கத்தி படக்கூடாது, அதாவது அவனை தலையை மொட்டையெல்லாம் அடிக்கக்கூடாது, அடுத்து அவன் திராட்சை ரசத்தினால் திராட்சை படத்தினால் செய்யப்பட்ட வஸ்துக்களை எதையும் அவன் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த நசரேயனுக்கு என்றால் அவங்க அப்படி தான் இருக்கணும். திராட்சை ரசம், திராட்சை பழ வற்றல், இப்படிப்பட்டதான ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த நசரேயராக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. அதனால தேவதூதன் அந்த அம்மாவுக்கு தெளிவாக சொல்கிறார், இப்படி இருக்கணும்னு. அப்போது இந்த அம்மா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுது,
இந்த மாதிரி நான் வந்து வயல்வெளியில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதை வாசிங்களேன். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். அதுக்கு முந்தின நீங்கள் வாசிப்பீர்களானால் அது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒருவர் என்னிடத்தில் வந்தார். 6ஆம் வசனத்தை வாசி பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் எப்படி இருந்துச்சு? தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாக இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அந்த ரூபத்தை பார்த்தோன்னா அந்த அம்மாவுக்கு பயங்கரமாக பயமாயிருச்சு. பயமானதெல்லாம் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு அந்த அம்மா கேட்காதனால அந்த அம்மா, நீங்கள் யார், உங்கள் பேர் என்னன்றது கூட அந்த அம்மா என்ன செய்யலை, கேட்காதபடினா உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அந்த அம்மா சொல்லுது. அவர் என்னை நோக்கி, நீ கர்ப்பம் தரித்து 7ஆம் வசனம் 13:7, அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேனா இருப்பான் என்று சொன்னார் என்றான். ஆமென். அந்த பிள்ளை உனக்கு அம்மா நீ கர்ப்பம் தரித்து நீ என்ன பண்ணுவ, ஒரு குமாரனை பெறுவாய். அதனால் அந்த பிள்ளை பெற்ற பிறகு அந்த பிள்ளை என்ன செய்யக்கூடாது, திராட்சரசமும் மதுபானமும் குடிக்கக்கூடாது, தீட்டானது ஒன்றும் புசிக்கக்கூடாது, இறந்து போனது புசிக்கக்கூடாது. சில பேர் வந்து செத்து போன ஆடு மாடுகள் எல்லாம் கட் பண்ணி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் எப்படி இருக்க வேண்டும், தேவனுக்கென்று நசரேனா இருக்க வேண்டும். திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, மொட்டை அடிக்கக்கூடாது, ஜடையெல்லாம் யோவான் சானகர் மாதிரி நீட்டமாக அப்படியே வைத்து கொள்ள வேண்டாம். நசரேயன் அவங்க வந்து நசரேனாக இருப்பாங்க. அவங்க எந்த விதமான மதுபான அந்த நாட்களில் திராட்சை ரசத்தை புளிக்க வைத்து குடிப்பார்கள், வைன். அதுதான் இன்றைக்கி நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ மதுபானம் குடித்தார்னு பலவிதமான தீமையான உபதேசங்களை பேசி கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவெல்லாம் அப்படி செய்ய மாட்டார். அது வந்து டிரான்ஸ்லேட்டன் ப்ராப்ளம். அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளத்தினால தான் அது ஒயின்னு சொல்கிறாங்க. ஆனால் திராட்சரசம் மது இதெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது. அவன் நசரேனா மரண நாள் மட்டும் நசரேனா இருக்க வேண்டும். அவனுடைய தலையில் என்ன பண்ணக்கூடாது, சவரகன் கத்தி படக்கூடாது. இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போது மனோவா, இதெல்லாம் அப்படியா உங்ககிட்ட சொன்னாரா, அப்போ என்கிட்ட சொல்லட்டுமேன்னு திரும்பவும் மனோவா என்ன பண்ணுறாரு, விண்ணப்பம் பண்ணுறாரு. இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய ஜனமே, நாம் விண்ணப்பம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்முடைய விண்ணப்பங்கள் யாரிடத்தில் கொடுக்கணும் சொல்லுங்கள், தேவனிடத்தில் கொடுங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். முதல்ல தேவனுக்கு தெரியப்படுத்திடணும். அதுக்கு பிறகு தான் நமக்கு பாஸ்டர் அம்மா, நமக்கு உறவினர்கள். முதல்ல எடுத்தவொடனே அக்கா தெரியுமா இப்படி ஆயிடுச்சு, அண்ணா தெரியுமா இப்படி ஆயிடுச்சு, சித்தப்பா இப்படி ஆயிடுச்சு, பெரியம்மா பெரியப்பா அத்தை மாமா எல்லாம் கைவிட்டுருவாங்க. சரிங்களா? அப்போ முதலாவது என்ன செய்ய வேண்டாம், தேவனுக்கு நாம் விண்ணப்பத்தை தெரிவிக்க வேண்டும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், ஓடிடணும். ஓடி, ஏசப்பா இது போல் பாருங்கப்பா, என் காரியம் இப்படி இருக்குது என்று விண்ணப்பம் செய்கிறவர்களாக நான் இருக்க வேண்டும். ஜபத்தின் ஆவியை கர்த்தர் கொடுக்க போகிறார் இந்த மாதம். எத்தனை பேருக்கு உங்கள் ஜபாவி இல்லாமல் நீங்கள் இழந்திருக்கலாம், அது ஒரு வரம். அந்த ஜபத்தின் ஆவி இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறாரு. உங்களுக்கு விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் ஊற்ற போகிறாரு. அதிசயம்னா மணி பர்ஸ் ஃபுல்லாக பணம் வரும்னு அர்த்தம் அல்ல. அதிசயம் என்றால் உங்கள் கலங்களை இதை வீட்டில் எல்லாமே வந்து விட வேண்டும், அதுவும் நல்லது தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிசயம் என்றால் தேவன் உங்களுக்கு என்ன பண்ண, மனோவாக்கு கொடுத்தது போல விண்ணப்பிக்கிற ஆவியை கர்த்தரை ஊற்ற போகிறாரு. எல்லாருமே நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாற போகிறீங்க. இது ஒரு அதிசயம் தானே. ஜெபிக்காதவங்க கூட பாருங்க ஜெபிக்கிறவங்களாக மாற போகிறாங்க. நம்மளே எவ்வளோ நாள் ஜெபிக்கிறது, எல்லாரும் ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபித்து கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும். எல்லாரிடத்துலையும் கர்த்தர் வரங்களை கொடுத்துருக்காரு. எல்லார்கிட்டையுமே அந்த வல்லமை இருக்குது. ஆவின் அபிஷேகம் பெற்றவர்கள் ஒருவரையும் அவர் சும்மா விட மாட்டார். எல்லாருக்குள்ளும் என்ன இருக்குது சொல்லுங்கள், அந்த ஆவியின் வரங்கள் இருக்கிறபடினால கர்த்தர் உங்களுக்கு முதல் அதிசயத்தை என்ன செய்ய போகிறார் சொல்லுங்கள், உங்களுக்கு விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. மனோவா பாருங்க, அப்படியான்னு சொல்லி ஊருக்கெல்லாம் ஓடி போய் சொல்லலை. தெரியுமா, எங்கள் மனைவி கிட்ட பாருங்க தேவதூதர் வந்து பேசினாரு,
இப்படியெல்லாம் சொன்னார் என்று அவர் மற்றவர்களுக்கு சொல்வதற்காக ஓடவில்லை. அவர் என்ன செய்தாரு? விண்ணப்பம் பண்ணுகிறாரு. மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆயின் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். மறுபடியும் அவர் வேண்டாரு, நாங்க செய்ய வேண்டியது என்னவென்று சொல்லி எங்களுக்கு மீண்டும் ஒரு விசை வந்து எங்களுக்கு கற்பித்து கொடுங்க, எங்களுக்கு சொல்லி கொடுங்க என்று சொல்லி தேவன் அதே போல மீண்டும் வந்தார். 18 வாசிக்கிறோம். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் 16 வாசிங்க. அதுல கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றான். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். ஆமேன். அப்ப 12 வாசிங்க. அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டார். ஆமீன். கர்த்தருடைய தூதனானவர் மனோவை நோக்கி என்ன பண்றாரு? நான் ஸ்ரீயோடு சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதை எல்லாம் கை கொள்ள கடவள் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டி, இதெல்லாம் சொல்லிட்டாரு. அப்போ மனோவுக்கு அந்த கர்த்தருடைய தூதனை வெறுமையாக அனுப்பத்துக்கு மனசு இல்லை. அப்போ என்ன சொல்கிறாரு? நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன், நாங்கள் சமைச்சிட்டு வர்ற வரைக்கும் எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் பாருங்க, பிள்ளை இல்லாதவர்களுக்கு வயல்வெளியில் தங்கள் வயலில் தங்கள் சொந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனார் பிரத்யட்சமாக வெளிப்படுறாரு. இன்றைக்கு சமையலறையில் நீங்கள் சமைச்சு கொண்டிருந்தாலும் தேவனோடு பேசினாதான் கர்த்தர் வெளிப்படுவார். சமைக்கும் போது என் தலையெழுத்து இங்கே வந்து நான் சமைச்சிட்டு கிடக்கிறேன் பாரு, என் தலையெழுத்து நான் இங்கே வந்து சாமானை விளக்குறேன் பாரு, என் தலையெழுத்து நான் இங்கே வந்து துணியை துவைக்கிறேன் பாருன்னா தேவதூதர் வெளிப்பட மாட்டார். சரிங்களா? சமைக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நீங்கள் கொடுத்த, எனக்கு சமையலே பிடிக்காது தெரியுமா? எங்கள் வீட்டில் இருக்கும்போது சமைக்கிற வேலை மாத்திரம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மற்ற வேலைகளெல்லாம் நான் செய்வேன். எங்கள் வீட்டில் மாடுகள் இருக்கும், கோழி இருக்கும், கோழி அந்த கூண்டு இருக்கும், அதை கூட நான் மூக்கை மூடிக்கிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன். மாட்டு சாணத்தெல்லாம் நான் எடுத்து வரட்டியெல்லாம் நான் தட்டுவேன். எல்லாம் எனக்கு தெரியும். எங்கள் வீட்டில் எல்லாம் எங்களுக்கு அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் செய்வேன். பட் சமையல் மாத்திரம் சொல்லிவிடுவேன், சமையல் ரூமில் மாத்திரம் என்னை விட்டுறாதீங்க தயவுசெய்து, எனக்கு சமையலே வேண்டாம் அப்படின்னு அப்படி தான் இருந்தேன். மற்ற வேலைகளை எல்லாம் செய்வேன். இங்கே வந்து ஜெப வீட்டில் என்றைக்கு நான் வந்தனோ வரும் பொழுதே ஆண்டி என்கிட்ட கூப்பிட்டு சொன்னது என்ன தெரியுமா? உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாதுங்க ஆண்டின்ட்டேன். கேரட்டை ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு அப்போ வந்து இந்த தட்டைப்பந்தல் போட்டுட்ருக்காங்க மீட்டிங்காக இந்த இடமெல்லாம். அப்போ வந்து கேரட்டை ஸ்க்ரேப் பண்ணி வெறும் கிள்ளி மிளகாய் சாம்பார் வைக்கணும், உனக்கு தெரியுமா? நான் எனக்கு தெரியாதுங்க ஆண்டின்னு. அதுக்கப்புறம் வா நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் போட்டு இப்படிலாம் பண்ணணும். அப்போ கேரட்டை நல்லா ஸ்க்ரேப் பண்ணிட்டு காஞ்ச மிளகாய், எனக்கு தெரிஞ்ச சும்மா எங்கள் அம்மா செஞ்ச பார்த்துருக்குறேன். காஞ்ச மிளகாய் போட்டு கடுகு உளுந்தெல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பூண்டை தட்டி போட்டு அதை போட்டு தண்ணி தெளித்து அதை மூடி வச்சு அப்படியே பரட்டி எடுத்து கொடுத்தா பாருங்க, சாப்பிட்டோம். ஐயோ இவ்வளோ நல்லா செய்கிறியே, இனிமேல் நீ தான் ஜெப வீட்டுக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருக்கும்? எனக்கு பிடிக்காதது சமையல் பண்ணுறது. நான் அவங்க என்ன ஒன்றும் பேச முடியாது. ஏனென்றால் நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? ஒரு ட்ரைனிங்காக, ஒரு அடைக்கலத்துக்காக. நம் அனாதையாக கைவிடப்பட்ட சூழ்நிலையில் யாருமே இல்லாத நேரத்தில் தேவன் என்னை, அவர்கள் 2 பேரும் என்னை அரவணைத்தார்கள். நான் ஒன்றும் பேச முடியாது. நான் பேச முடியுமா? ஐயோ எனக்கு இந்த வேலைலாம் பிடிக்காது, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்படி கர்த்தருக்காக நான் அன்றையிலேருந்து இன்று வரைக்கும் சமைச்சு கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இல்லை, நான் சமைக்கும் போது நான் திட்ட மாட்டேன், நான் முறுமுறுக்கலாம் மாட்டேன். கர்த்தர் கொடுத்த கிருபை அது. ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். காய் வெட்டும் போது ஜெபம் பண்ணுவேன், பருப்பு கழுவும் போது ஜெபம் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் ஜெபம். நீங்கள் ஜெபிச்சுட்டு பாருங்கள். நீங்கள் சமையல் ரூமில் துணி துவைக்கும் போது, வீடு க்ளீன் பண்ணும்போது, மற்ற வேலைகளை செய்யும்போது, எல்லா நேரத்திலும் நீங்கள் ஜெபித்து கொண்டு இருந்து பாருங்கள். கர்த்தருடைய தூதனானவங்களுக்கு வெளிப்படுவார். ஆமீன் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு உங்கள் சமையல் அறை ஒரு ப்ரேயர் அறையாக மாறட்டும். என்ன சொல்றீங்க? ஒரு வர்ஷிப் சென்டராக மாறட்டும்.
உங்களுடைய டைனிங் ஹால் வந்து ஒரு ப்ரேயர் ஹாலாக மாறட்டும். ஒரே ரூம் தான் இருக்குது சிஸ்டர், இதில் வேறு நீங்கள் டைனிங் அது இதுன்ற இருக்கட்டுமே, ஒரே ரூமாக இருக்கட்டுமே. அங்கேயே உங்கள் அறைகள் ஜெபிக்கிற அறையாக மாறட்டுமே, துதிக்கிற அறையாக மாறட்டுமே. நீங்கள் துதிச்சு பாருங்கள், நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். மனோவாவுடைய மனைவிக்கு தேவன் ஒரு அதிசயத்தை செய்தவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயம் செய்ய போகிறாரு. நாம் ஜெபிக்கணும், துதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும். அதுதான் இருக்கிற ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஒரு காரியம். நம்ம ஜெபிக்கிறோமா, நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? இல்லை, யோசித்து பாருங்கள், விண்ணப்பம் பண்ணுங்க, கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. எதுனாலுமே நீங்கள் கர்த்தர்கிட்ட முதல்ல சொல்லிடுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் என்ன வாசிக்கிறோம், வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் வாசிங்க. 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எதை குறித்து நீங்க கவலையே வேண்டாம். கவலை வந்து மனுஷனை ஒடுக்கும், கவலை வந்து பிபியை உண்டாக்கும், கவலை வந்து சுகரை ஏற்றிவிடும். என்ன சொல்றீங்க? கவலை நம்ம வேண்டாம். நீங்கள் கவலைப்பட்டதுனால ஒரு முறை உங்களால் கூட்டவும் முடியாது, ஒரு முறை உங்களால் குறைக்கவும் முடியாது. அதனால் கவலையே வேண்டாம். எல்லா கவலையும் நீங்கள் அவர் மேலே வச்சுட்டு நம்ம அதுக்காக என்ன செய்யணும்? கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறைத்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மனோவா அருமையான பக்தன், மனைவி சொன்ன உடனே அப்படியே நம்பி அப்படியே புல்லரிச்சு அப்படியே புன்னகைத்து நிற்கலை, மற்றவங்கிட்டலாம் ஓடி போய் சொல்லலை. அவர் என்ன பண்ணார்? விண்ணப்பம் பண்ணுறாரு. இன்றைக்கு நாம் கூட தேவ ஜனமே விண்ணப்பம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். விண்ணப்பிக்கிறீங்களா? தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்களா? உங்கள் காரியம் எதுவாக இருந்தாலும் ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திர ஜபம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு மாதம் முடித்தோம், எத்தனை பேர் ஸ்தோத்திர ஜபம் செஞ்சீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னீங்களா? ஒரு 10 நிமிடம் சொன்னீங்களா? ஒரு 15 நிமிடம் சொன்னீங்களா? சொல்ல மாட்டீங்க. மறக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு எவ்வளோ சுகம் கொடுத்தாரு. ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31 நாள் வரைக்கும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்தார். நம்ம வெளியே போக வர, பஸ்ஸு ஏற இறங்க, ட்ரெயினில் போக வர கர்த்தர் நமக்கு எவ்வளோ பலன் கொடுத்தார் இல்லையா? மகாராஷ்டிரா மாநில என்ன முதல்வர், துணை முதல்வர், அவர் தனி விமானத்தில் கடந்து போனார். ஆனாலும் பிரயோஜனம் இல்லை. என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? அநியாயமான மரணம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் போகும்போது காப்பார், வரும்போது காப்பார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவர்களுக்கு இதுதான் நடக்கும். எனவே நம்முடைய பிரயாணத்தில் கர்த்தர் கூட இருக்கிறார் இல்லையா? நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகிறபடினால நம்முடைய கம்பார்ட்மெண்ட் எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கிறாரு. ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்க? நம்முடைய ஏர்போர்ட்டில் போகிற பிள்ளைங்களுக்கு அந்த இதெல்லாம் கர்த்தர் காப்பாற்றுகிறாரு. தேவ சமூகம். ஒரு சகோதரி அப்படி தான் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தாங்க. அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க காலை ஆராதனை. வந்துட்டு மறுபடியும் ஊருக்கு போனாங்க, திரும்ப வந்தாங்க. ஊருக்கு போய் அங்கேயும் கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொண்டார்கள். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். ஏன்னா அவங்க கர்த்தரை தேடுகிறபடினால. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இங்கே உள்ளூர்லேருந்து கூட கான்ஃபரன்ஸ் காலில் கலந்துக்க மாட்டேன்றீங்க. ஏன் கலந்துக்கக்கூடாது? இல்லை, நீங்கள் இனிமேல் நீங்கள் சொல்லணும். பிரைஸ் மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு போங்க. மண்டேனா எனக்கு போடுமா, டியூஸ்டேனா எனக்கு போடுங்க சிஸ்டர், வெனஸ்டேனா எனக்கு போடுங்க, அல்லது ஃப்ரைடேனா எனக்கு போடுங்க. தினமும் நீங்கள் சேரவில்லை என்றாலும் அட்லீஸ்ட் ஒரு நாள், ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஆகிலும் நீங்கள் அந்த கான்ஃபரன்ஸ் காலில் நீங்கள் ஜோமெண்ட்டு கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது கர்த்தர் பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறதில்ல? ஜபமே பண்ணுறதில்லை, விண்ணப்பமே நீங்கள் செய்கிறதில்லை. எல்லாருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம், எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதனால தான் கர்த்தர் எங்களை ஆரோக்கியமாய் சுகமாய் வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் அலட்சியமாக நினைக்கக்கூடாது, சரிங்களா? நீங்கள் அலட்சியமாக நினைக்கக்கூடாது. நீங்கள் அது ஒரு மாதிரி மட்டமாக நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த கான்ஃபரன்ஸ் காலில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் வாரத்துக்கு ஒரு நாள் ஆகிலும் நீங்கள் கலந்து கொண்டு ஜெபித்து பாருங்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து போகும்போது காப்பார், வரும்போது காப்பார். ஆமேன் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். இன்னொரு வசனத்தை கூட வாசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. வாசிங்க. அதே 13:24 வாசிங்க. வாசிட்டுமா? 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்.
பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். ஆமென். அவனுக்கு அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க, ஒரு குமாரனை பெற்று அந்த மகனுக்கு என்னன்னு பெயர் வச்சாங்க, சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு தேவன் இந்த புதிய மாதத்துல நம் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. நம் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. நம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாம் விண்ணப்பிக்கிறவர்களாக, நாம் ஜெபிக்கிறவர்களாக, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக, தேவனுக்கு நன்றி பலி செலுத்தும் பொழுது நிச்சயமாக நம் குடும்பத்தில் ஒரு அதிசயங்களை கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னும் ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. லூக்கா யாத்திராம புஸ்தகம் 34:10 வாசிங்க. யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். அந்த உடன்படிக்கை என்னது? பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் செய்ய போறாரு. இந்த பூமியில எந்த மனுஷனுக்கும் எந்த மனுஷிக்கும் செய்யப்படாத ஒரு அதிசயம். எப்படி அந்த நடந்துச்சு? 9ஆம் அதிகாரம், யாத்திராம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எக்ஸோடஸ் 9:16. யாத்திராகமம் 9:16. என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாக்கும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். ஆமென். கர்த்தருடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னிடத்தில் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். மோசேக்கு கர்த்தர் சொல்றாரு, எந்த மோசே, நீ சாதாரண மனிதனை நினைக்காத, திக்குவாய மந்தனாவு, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைக்காத மோசே, உன்னை கொண்டு நான் பூமி எங்க என்ன பண்ண போகிறேன், என் நாமம் பிரஸ்தாபமாகும்படி உன்னை நிலைநிறுத்தினேன். இன்றைக்கு நமக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். எனக்கு பாட தெரியாது, எனக்கு வேதம் வாசிக்க தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது அப்படின்னு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறாரு. மோசேக்கு செய்தது போல நாம் ஒவ்வொருக்கும் கர்த்தர் செய்ய போகிறாரு. நம்ம நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறாரு. எந்த மாதிரி அதிசயங்களை செய்ய போகிறாரு? தம்முடைய மக்களை ஒடுக்குகிற பிசாசு மக்கள், நம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகளை ஒடுக்குகிற பொல்லாத ஆவிகள், அந்த பொல்லாத ஆவிகளை கடிந்து ஜெபித்து நாம் ஜெயம் எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போறாரு. மோசே பாருங்க, பார்வோனுடைய அரண்மனையில் தான் அவர் வளர்ந்தாரு. பார்வோனுடைய சாப்பாட்டை தான் அவர் சாப்பிட்டாரு. பார்வோனுடைய கல்ச்சரை தான் அவர் கற்றுக்கொண்டாரு. பார்வோன் குமாரத்தை தான் மோசையை வளர்த்தாங்க. ஆனாலும் மோசேக்குள்ள ஒரு இது இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? பிசாசினுடைய கிரியைகளை அழித்து தேவ பிள்ளைகளை நாம் தேவ சமூகத்துக்கு நேராக நடத்த வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட பிசாசு மக்களுக்கு விரோதமாய் பொல்லாத கிரியைகள் யாரெல்லாம் எழும்புகிறார்களோ அந்த கிரியைகளை எல்லாம் கட்டி ஜெபித்து நிர்மூலமாக்கி ஜெயமெடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்க போறாரு. மோசேக்கு ஒன்றும் தெரியாத மோசே, மந்த நாவு, அவன் பேசினா அவனுக்கே புரியாது, திக்கு வாய், பேசும்போதே நாக்கு கொளரும். அப்படிப்பட்ட மோசையை கொண்டு கர்த்தர் என்ன சொன்னார்? பூமி எங்கும் எந்த ஜாதிக்க ஜனத்துக்கும் செய்யப்படாத அதிசயங்களை நான் செய்ய போகிறேன். யாத்திராம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அது எந்த மாதிரி அதிசயங்கள் என்று 14 வாசிங்க. 13 கூட வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஆமென். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீங்க. உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் பொல்லாத ஆவிகள், மாந்திரிக கிரியைகள், கடன் பிரச்சனை, கிரெடிட் கார்டு முழுகி போகுது, என் நகைகள் எல்லாம் முழுகி போகுது,
நான் வச்ச நகைகள் வட்டிக்கு மேல் வட்டி ஆகி ஏலத்துக்கு வருகிறது. பொல்லாத கிரியைகள் என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறது. என் பிள்ளைகள் சரியாக படிக்க முடியலை, என் பிள்ளைகள் எனக்கு நல்ல ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு பிசாசுடைய கிரியையில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கோமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோசையை பாருங்கள், பயப்படாத மோசே. பார்வோனுடைய மக்கள் மோசையை நெருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை நெருக்கிறாங்க. அப்போ நெருக்கிற டைமில் தான் மோசே பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நம் குடும்பங்களுக்கு விரோதமாய் நெருக்குகிற பொல்லாத கடன் என்ற ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். அதிசயங்களை செய்வார், அவர் அற்புதங்களை செய்வார். அவர் எப்படி தான் இந்த கடன் முடிஞ்சுதுன்ட்டு நமக்கு தெரியாத அளவுக்கு கர்த்தர் நம்ம குடும்பத்தில் இன்றைக்கு நமக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். இனி என்றைக்கும் நீங்கள் காண மாட்டீர்கள். சொந்த வீட்டுக்காக நீங்கள் பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறாரு. அது எப்படி செய்வார் எனக்கு தெரியாது, ஆனாலும் கர்த்தர் சொல்லிட வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறாத தேவன். அதிசயம் செய்வேன் என்று சொன்னால் நிச்சயமாக அதிசயங்களை செய்வார். அது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றால் சும்மா இருக்க வேண்டாம். நம்ம 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22 நாம் என்ன வாசிக்கிறோம்? 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் யோசபாத் ராஜாவை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். யோசபாத் ராஜா அவர் சும்மா இல்லை. அவருக்கு சும்மா இல்லாதபடி அதற்கு பதிலாக அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக அவங்க 3 விதமான கூட்டங்கள், அம்மோன், மோவாப், சேயீர், இந்த 3 பேருமே யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக கூட்டம் கூடி யோசபாத் ராஜாவை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் வருகிறார்கள். யோசபாத் ராஜா கேள்விப்பட்ட மாத்திரத்தில் 12ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. அதே அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியதை இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் என்ன செய்யணும்ன்றது எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உமையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்குது. இன்றைக்கு அதுதான் கர்த்தர் யாத்திராமம் 14:14 சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். சும்மா இருங்கள் என்றால் நாம் சும்மா இருக்கக்கூடாது, பாடி துதித்து கொண்டிருக்க வேண்டும். நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பாடி பாடி துதிக்க துதிக்க சத்துருவின் கோட்டைகள் எல்லாம் உடைந்து போகும். 3 விதமான கூட்டங்கள், 1 அல்ல 2 அல்ல 3. அந்த நாட்களில் ராஜாக்கள் எல்லாம் சேனைகளாக வருவார்கள். சேனைகளாக வரும் பொழுது ஒருவர் மாத்திரம் அதை எதிர்கொள்வதற்கு அவங்களால முடியாது. அதற்காக தான் யோசபாத் ராஜா அந்த வார்த்தையை சொல்கிறார், எங்கள் தேவனே, நீர் அவளை நியாயம் தீர்க்க மாட்டீங்களாப்பா, அவர்களுக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லைப்பா. இன்றைக்கி சத்துருக்கள் நமக்கு எல்லா விதத்திலும் சூழ்ந்து வரலாம். எல்லா காலங்களும் சொன்ன பிள்ளைகள் மூலமாக, கணவர் மூலமாக, உறவினர்கள் மூலமாக, எல்லார் மூலமாக, அதிகாரிகள், நமக்கு கீழே இருக்கிற மேலே இருக்கிற அத்தனை பேர் மத்தியிலும் சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், எனக்கு தெரியலப்பா, நான் என்ன செய்வேன்னு தெரியலன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த ஐடியாவை கர்த்தர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? அவர் ஆலோசனை கொடுப்பார். அதுதான் அந்த 22 வாசிக்கிறோம். உடனே அவர் என்ன செய்கிறாரு? 20 பாருங்க, அதே அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பாருங்க. 2 நாளாகமம் 20:20. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு தன்னுடைய சானாபதிகளுக்கும் தன்னோடு இருக்கிற அந்த இராணுவ வீரர்களுக்கும் படை ஆட்களுக்கும் அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. என்ன? யூதாவே, எருசலேம் குடிகளை கேளுங்க,
உங்களே உங்கள் தீர்க்கதரிசனை நம்புங்க, அப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சித்தி பெறுவீர்கள். கர்த்தரை நம்புங்கள். இன்றைக்கு நாம் கூட கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்பி நாம் அவரிடத்துல அத்தனையும் நம்ம சொல்லும் பொழுது, ராஜாவே கர்த்தரை பாருங்க, ராஜா அவர் நினைத்தால் எல்லாம் செய்யலாம், அவருக்கு அத்தனை பவர் இருக்கு. இருந்தாலும் அவர் செய்த காரியம் பாடி துதிக்கிறாரு, வொர்ஷிப் பண்றாரு. இன்றைக்கு நம் வாழ்க்கையில வொர்ஷிப் என்ற ஆவி இருக்குங்களா? நம்ம பாடி துதிக்கிறோமா? நம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? எத்தனை பேர் பாடுறீங்க வீட்டில்? பாடுங்க. காலமே பாருங்க, குருவிகள் அழகாய் பாடுது. காக்கா பாருங்க, கா கா என்று அது அழகாக தனக்கு கொடுக்கப்பட்ட குரல்ல அது தேவனை பாடுது, பாடி பாடி துதிக்குது. தேவனே ஒரு புதிய நாளை கொடுத்தீங்களே, நன்றியப்பா அப்படின்னு சொல்லி அந்த பறவைகள் என்ன செய்கிறது, தேவனை பாடி துதிக்கிறது. மனிதர்களுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை மணிக்கு நாம் எழும்புகிறோம்? எத்தனை மணிக்கு எழும்பி எத்தனை நிமிடங்கள் எத்தனை மணிக்கணக்காக நாம் ஜெபிக்கிறோம்? எங்கள் சிஸ்டர் நாங்கள் ஜெபிக்கிறதுக்கே நேரம், எங்கள் குடும்ப வேலையே எங்களுக்கு. அங்கே வாசலில் நிற்கிற தம்பிங்க உள்ளே வாங்க, வாசலில் இருக்கிறவங்க உள்ளே வந்து சத்தியத்தை கேளுங்க, உள்ளே வாங்க. அதுபோல் எங்கள் குடும்ப வேலையே அப்படியே பெண்டிங்கில் நிற்கிது. சில பேர் குடும்ப வேலையும் ஒழுங்காக கவனிச்சிக்க மாட்டாங்க, தேவனுக்கும் ஒழுங்காக இடம் கொடுக்க மாட்டாங்க. எதையாவது ஒன்று காதில் மாட்டிக்கிட்டு எங்கேயாவது போய்கிட்டு அப்படியே ஆடிக்கிட்டு அந்த ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு கண்டதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே இருந்து அவ்வளோதான், முடிஞ்ச உடனே படுக்க நேரம் வந்துடும், படுப்பாங்க, எழும்புவாங்க, போயிடுவாங்க. அதுதான் அவங்களோட லைஃப். இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா? நீங்கள் சொல்லுங்க, இது ஒரு கிறிஸ்தவ லைஃப்பா? கிறிஸ்தவ லைஃப்னா என்னது? தேவனை பாடி துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். ஒரு மாதமெல்லாம் கர்த்தர் நமக்கு எவ்வளோ பலன் கொடுத்துருக்காரு, எவ்வளோ சௌக்கியம் கொடுத்துருக்காரு. இல்லை, நம்ம பாடுகிற அனுபவம் நமக்கு வேண்டும். பிரியமான தேவ ஜனமே, இந்த யோசபாத் ராஜா பாருங்க, ராஜா அவர் பாடி துதிக்கும் பொழுதே அவர் வாழ்க்கையில் நடந்த அதிசயம் என்ன? அந்த 3 விதமான கூட்டத்தார் ஒருத்தனை அவனே வெட்டி கொண்டு ஓடி போனார்கள். உன்னால தானடா நான் இது மாதிரி ஆனேன், நீ தானே யோசபாத்து விரோதமாக எழும்ப சொன்ன, நீதானே என்று சொல்லி அப்படியாக தேவன் என்ன பண்ணாரு? அப்படி அவருக்குள்ளாக அந்த ஆவியை விட்டார். ஏன்? அந்த யோசபாத் ராஜா ஜெபிக்கிறாரு. யோசபாத் ராஜா தேவனை துதிக்கிறாரு. அவர் தேவனை துதித்து பாடி துதிக்கும் போது தான் இந்த காரியங்கள் அதிசயங்களை கர்த்தர் செய்தாரு. அதுதான் மோசே செஞ்சாரு. மோசே கூட எந்த ஜாதி ஜனத்துக்கும் செய்யப்படாத அதிசயங்களை மோசே நான் உனக்கு செய்ய போகிறேன். என்ன செஞ்சாரு மோசேக்கு? செங்கடலை 2ஆக பிளந்து தேவன் அதிசயத்தை கொடுத்தாரு. இஸ்ரவேல் ஜனங்க வந்துட்டாங்க, எகிப்திலிருந்து வந்துட்டாங்க, அவங்க கானானுக்குள் போகணும். அதுக்கு முன்னாடி வந்து அப்படியே வரமாக ஹாப்பியாக அழகாக பாடிக்கிட்டு வந்துட்டாங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு என்ன பாட்டு பாடியிருப்பாங்களோ தெரியல, ஏசு ராஜா முன்னே செல்கிறார், இது ஒரு பாட்டு பாடியிருக்கலாம். நல்ல ஒரு ஜெயத்தின் பாட்டாக, நல்ல ஒரு கர்த்தருக்கு மகிமையான பாடலாக பாடிக்கொண்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள். வருகிற வழியில் நடுவில் செங்கடல் அவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்குது. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட நல்லா துதிக்கிறோம் சிஸ்டர், நல்லா ஜெபிக்கிறோம் சிஸ்டர், நல்லா வேதம் வாசிக்கிறேன், ஆனால் கூட செங்கடல் மாதிரி என் வாழ்க்கைக்கு முன்னாடி ஒரு தடை இருக்கே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் செங்கடலை 2ஆக பிளந்து அந்த தண்ணீர்களை என்ன பண்ணினார்? குவியலாக வைத்தார். வலதுபுறம் இடதுபுறம். 78ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம், வாசித்து பாருங்க, தெரிந்தால் எடுத்து வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 76ஆம் சங்கீதம் வாசிங்க, 10ஆம் வசனம். 76:10. மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். நமது குவியலாக அதுங்கம்மா, அது 70 என்ன சொன்ன? 76:10ங்களா? 78:13. கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். ஆமா, என்னம்மா ரெஃபரன்ஸ் சொல்லுங்க? 78:13. வாசிங்க. கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பாத்தீங்களா? செங்கடலை வந்து தேவன் என்ன செய்கிறாரு? மோசேக்கு 2ஆக பிளக்கிறாரு. அந்த கடலை பிளந்து அடுத்து அவர் என்ன பண்றாரு? அந்த தண்ணி, அந்த ஜலத்தை, ஜலம் என்றால் தண்ணீர், குவியலாக நிற்கும்படி செய்தார். இது ஒரு அதிசயம் தானங்க. தண்ணீரை யாராகிலும் குவியலாக நிறுத்த முடியுமா? தண்ணீரை வந்து அந்த என்னது கிராவல்,
அந்த கருங்கல்லில் அது மணல். இதை தான் வந்து என்ன செய்வார்கள், லோடு எடுத்துகிட்டு வந்து குவியலாக குவித்து வைப்பார்கள். அப்படி தானே நிலத்தில் விளைகிற தானியங்கள், நெல், கோதுமை, கேழ்வரகு, கம்பு, இதை வேணாலும் என்ன செய்வார்கள், குவியலாக குவித்து வைப்பார்கள். பட் இங்கே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தண்ணீரை குவியலாக வைக்கிறாரு. எவ்வளோ ஒரு அதிசயமான தேவன் பாருங்க. அதுபோல் அதிசயமான தேவன் இங்கே நான் பார்த்துருக்கோமா? இல்லைங்க. நம்ம தேவன் அதிசயங்களை செய்வார். தண்ணீரையே குவியலான் என்று செங்கடலே 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனக்கு வழி உண்டாக்கின தேவன் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் திகைத்து கொண்டு இருக்கலாம். மலை போல இருக்கலாம், ஒன்றும் செய்ய முடியாது, ஆகாது என்று சொல்லி இருக்கலாம். கர்த்தர் நம் வாழ்க்கையில் கடலை பிளந்து குவியலாக ஜலத்தை வைத்தவர். என்ன தடை இருந்தாலும், எந்த போராட்டங்கள் இருந்தாலும், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி அவர் அதிசயங்களை நம் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3 வாசித்து பாருங்க. அவர் கானாவூர் என்றதான ஊர்ல ஒரு கல்யாண வீட்டில் தன்னுடைய அதிசயங்களை அவர் விளங்க பண்ணுகிறார். யோவான் சுவிசேஷம். திராட்சரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்ரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஆமென். அடுத்து வாசிங்கம்மா. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்கள். அடுத்து யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும்படி முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். ஆமென். இப்போ இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். கானா ஊரில் முதல் அற்புதத்தை கர்த்தர் செய்தார். இங்கே தான் கல்யாண வீட்டில். அப்போ இன்றைக்கு தேவன் பாருங்க, அந்த வீட்டில் திராட்சரசம் குறைவுபட போகுது. இன்னும் குறைவாகலை, வந்துக்கிட்டே இருக்காங்க ஜனங்க. பெரிய பணக்கார வீட்டு கல்யாணம். பணக்கார வீட்டு கல்யாணத்தில் ஒரு சின்ன குறையந்தாண்ட பெருசாக காட்டுவாங்க. அதனால் அந்த கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு பயம். அப்போ அந்த அம்மா இயேசுடைய தாயார் மரியாள் கிட்ட போகிறாங்க. மரியாள், இது போல் இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணுறது? அப்படியா, இயேசு இருக்காரு, நான் போய் இயேசுக்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி இயேசுனிடத்தில் தாய் மரியாள் ஓடுகிறார்கள். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, ஸ்ரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஒரு வேலை நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காண்பதற்கு கர்த்தருடைய வேலை இன்னும் வரவில்லை. அதிசயத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டீங்களே, செய்யலையே நம்ம ஜெபிக்க தான் அவருடைய வேலைன்னு ஒன்று இருக்குது, ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் வந்தால் தான். இப்போ வந்து ஒரு கர்ப்பஸ்ரீ எடுத்துக்கொள்ளுங்க. கர்ப்பஸ்ரீ என்ன பண்ணுவாங்க, என்ன முதல் மாதத்திலிருந்து 10 மாதங்கள் அந்த பிள்ளையை சுமக்கணும். சில நேரத்தில் தான் வந்து ஹெல்த்து குறைவினால் 7 மாதம் 7.5 மாதம் இது மாதிரி 8 மாதத்தில் குழந்தைகள் பிறப்பது உண்டு. மற்றபடி கர்ப்பஸ்ரீகள் 10 மாதம் முழுமையாக அந்த குழந்தையை சுமக்க வேண்டும். அப்படி தானம்மா? அந்த முழுமையாக சுமந்தால்தான் பிள்ளைகள் நன்றாக பிறக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு பிள்ளைகளுக்கு சரீரத்தில் பலவீனம் இருக்கும். அதே போல தான் நம்முடைய நாட்களில் கூட நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வேன்னு சொன்னாருன்னா அந்த வேலை வர வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டும். நம்ம காத்திருந்தால் நிச்சயமாக கர்த்தர் நம் வாழ்க்கையில் அதிசயம் செய்வார். தாய்மார்கள் கர்ப்பஸ்ரீகள் எப்படி வந்து பிள்ளை பெறுவதற்காக மாதங்கள் காத்திருக்கிறார்கள், அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட அதிசயங்களை காண வேண்டுமானால் கர்த்தர் சொன்னாரே, எங்கப்பா உங்கள் வாக்குத்தத்தம் எங்கப்பா போயிடுச்சு, ஏன்பா என்னை மறந்துட்டீங்க, என்னப்பா என்னிடத்துல குறை இருக்குது. நம்ம கேட்கணும், நம்ம அவர்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கணும். நாம் பேச நம்ம கேட்க தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அப்போ மகிமையை வெளிப்படுத்தினார் இல்லைங்களா? அந்த வசனத்தை வாசிங்க, 11ஆம் வசனம். இவ்விதமாக இயேசு முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துறாரு. அந்த கானாவூர் கலைஞர் குறைவுகள், இன்றைக்கு நம் வாழ்க்கையில் குறைவுகள் வரும் பொழுது நாம் தேவனிடத்தில் போய் கேட்க வேண்டும். மரியாள் பாருங்க, என்ன கேட்காதீங்க, இயேசுகிட்ட போய் கேளுங்க.
நான் ஒரு சாதாரண பெண்ணு தான். இன்றைக்கி நிறைய பேர் இந்த சத்தியம் தெரியாதபடினால தான் எல்லாருமே மரியாள் கிட்ட ஓடுதுங்க. மரியம்மா மரியம்மா, உனக்கு நான் புடவை கட்டுற மரியம்மா, நான் உனக்கு செயின் போடுற மரியம்மா, உனக்கு மாலை போடுற மரியம்மா, சம்பங்கி மாலை போடுறேன், ரோஜாப்பூ மாலை போடுறேன், உனக்கு பட்டு சேலை எடுத்து நான் உடுத்துறேன், உனக்கு அதை போடுறேன் இதை போடுறேன். யாருக்காகிலும் அந்த பழக்கம் இருக்குமானால் தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள். மரியாதையே சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? என்னக்கிட்ட கேட்காதீங்க, கர்த்தர்கிட்ட இயேசுகிட்ட போங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதற்காக ஜெபத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும். நம் ஜெபத்தோடு காத்திருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம் தேவைகளை கொடுப்பாரு. நம் குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை மகிமையிலே கர்த்தர் நிறைவாக்குவார். ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிலிப்பியர் 4:19 வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். தேவன் தம்முடைய வாசிங்கம்மா. தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய ஐஸ்வர்யத்துல ஒன்று தான் என்னது? நல்ல சுகம், ஆமென், நல்ல ஆரோக்கியம், நல்ல பலன். நமக்கு சுகமும் பலனும் ஆரோக்கியம் இருக்குமானால் தேவன் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துருவாரு. நிறைய பேருக்கு சுகம் இல்லை. ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா? பித்தப்பையில கல், கிட்னியில கல், கேன்சரு, வயிற்று வலி, அது இதுன்னு பல காரியங்கள். எனவே தேவன் நமக்கு அப்படி இல்லாதபடி நல்ல ஆரோக்கியம், நல்ல சுகம், நல்ல ஹெல்த்து, அப்படி அந்த ஐஸ்வர்யம், முதலாவது ஐஸ்வர்யம் நமக்கு அதிசயங்களை செய்ய போகிறாரு. நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. நல்ல ஆரோக்கியம் கொடுத்து விட்டு அடுத்து பாருங்க, குறைவுகளை எல்லாம் என்ன பண்ண போகிறாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். அவன் மகிமையின் தேவன் நம் வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். இந்த 2வது மாதத்தில் குறைவுகளோடு வந்திருக்கீங்களா? சம்பள உயர்வே இல்லை, எவ்வளோ நான் சம்பாதிக்கிறேன், எவ்வளோ உழைக்கிறேன், நான் இவன் கஷ்டத்தை காலையிலேருந்து இரவு 8 மணி அளவுக்கு நான் அந்த கம்பெனிக்கு, அந்த ஸ்கூலுக்கு, அந்த ஆஃபீஸுக்கு நான் உழைக்கிறேன், எனக்கு வர வருமானம் எனக்கு என்ன ஆகலை, எனக்கு இது இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் இந்த மாதத்தை குறைவுகளை நிறைவாக்க போகிறாரு. ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, என்கிட்ட கூட எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆண்டு 2026 முதலாம் ஆண்டு, புதிய ஆண்டு, முதல் ஃபாஸ்டிங் ப்ரேயர். நல்ல ஒரு நான்வெஜ்ஜு கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. என்னது? நான்வெஜ்ஜு கொடுத்து ஜனங்களுக்கு இந்த குளிர் காலத்தில், கோல்டான சீசனில் நல்ல மிளகு போட்டு ஒரு சிக்கன் கிரேவி பண்ணி, குழம்பு மாதிரி பண்ணி என் ஜனங்களுக்கு, வர ஜனங்களுக்கு எனக்கு கர்த்தருக்காக ஜெபிக்கிறாங்க இல்லையா? அந்த ஜெபிக்கிற பிள்ளைகள் சும்மா போகக்கூடாது. ஏசாமி கூட பாருங்கள், அந்த மலை பிரசங்கம் வரும்போது அப்பத்தையும் இறைச்சியும் கொடுக்குறாரு. ஸோ என்ன மீன்? பொரிச்ச மீன் கொடுக்குறாரு. நம்ம வீட்டில் கூட அப்படியே கொடுக்க முடியாது. அப்படி நான் யோசித்தேன், நினைத்தேன். ஆனால் எனக்கு வெள்ளிக்கிழமை சாப்பாடு கொடுக்கணும் வரவங்களுக்கு, அடுத்து சனிக்கிழமை சாப்பாடு, அடுத்து உடனே ஞாயிற்றுக்கிழமை, 3 தினங்கள் அடுத்தடுத்து கொடுக்கணும். என்ன பண்ணுறது யோசித்து பார்த்தேன். சரி இருக்கட்டும், அப்படியே ஜபத்திலே வச்சேன். கர்த்தரை நீ நடத்துங்கப்பா, நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் செய்கிறேன். ஏன்னா நம்ம இருக்குதுன்னு சொல்லி ஒரே நாளில் எல்லாத்தையும் கொட்டிட்டா அடுத்துக்கு நமக்கு வேணும். அது ஞானமாக நான் அப்படி தான் செய்வேன். எல்லாத்தையும் எடுத்து அதுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சு தான் நான் என்ன செய்வேன், ஃபேமிலி ஆகட்டும் சரி, ஊழியத்தை ஆகட்டும் சரி, அப்படி தான் நான் நடத்தி கொண்டு வருவேன். அப்படி இருக்கும்போது ஒரு ஆண்டி மணப்பாக்கத்திலிருந்து என்னை, இங்கே தான் திருவிக்கா நகரில் இருந்தாங்க, அவங்க இப்போ வீடு ஷிஃப்ட் ஆகி மணப்பாக்கத்துக்கு போயிட்டாங்க. மணப்பாக்கம் என்றால் போரூர் கிட்டன்னு நினைக்கிறேன், ராமச்சந்திரா அந்த எம்ஜிஆர் தோட்டம் போரூர், அங்கே அவங்க ஷிஃப்ட் ஆகி அவங்க போய்விட்டார்கள். அவங்களுடைய ஹஸ்பண்டு இறந்து நினைவு நாள். அதை நான் உங்கள் கூட நான் கொண்டாட்டமா சிஸ்டர், நீங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துகிறீங்கள, அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் உங்கள் கூட நான் கொண்டாட்டமா. சரி வாங்க ஆண்டி, அதுக்கு என்ன இருக்குது, நீங்கள் கலந்துக்குங்க அப்படின்னு. நான் ஒரு காணிக்கை கொடுக்குறேன், நீங்கள் தயவுசெய்து அதை நீங்கள் ஆகாரத்துக்கு வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி 2000 ரூபாய் காணிக்கை கொடுத்தாங்க. பார்த்தேன் 2000. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், நம்ம நான்வெஜ்ஜு கொடுக்கணும்னு நம்ம யோசனை பண்ணோம். சரி, இப்போ நம்ம வழக்கமாக நான் எப்படியும் ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் ஆகும். இதை நம்ம நான்வெஜ்ஜுக்கு வைத்துக்கொண்டு அதுக்கு வேண்டிய மசாலா, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி
எண்ணெய், அதுக்கெல்லாம் அதை அப்படியே நம்ம கணக்கு போட்டு வைத்து கொள்ளலாம். மற்றது இருக்கிறத மாத்திரம் என்னுடைய காசை போட்டு நம்ம செய்யலாம் என்று சொல்லி ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நல்ல அருமையான சிக்கன் குழம்போட நமக்கு நல்ல ஒரு குஸ்காவோட கர்த்தர் கொடுத்தாரு. ஆமீன் சொல்லலாமா? குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குறாங்கன்னா அமைதியாக இருக்கிறீங்களே, எவ்வளோ பெரிய காரியம் இல்லை. என்னால் செய்ய முடியுமா? நான் என்ன மாத சம்பளக்காரியா? இல்லை, 1ஆம் தேதி இன்றைக்கி தான் பிறந்திருக்குது. இன்றைக்கி யாருன்னா நீங்கள் வந்தால் தான் கர்த்தர் பிள்ளைங்க நீங்கள் கொடுக்குற காணிக்கு தசமபாகம். எனக்கு மாத கடைசியில் இதெல்லாம் எனக்கு வேணும். ஆனால் கர்த்தர் பாருங்க, கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையில் தேவன் நிறைவாக்குறாரு. யார் யார் மூலமோ கர்த்தரை அனுப்புவார். எலியாவுக்கு ஒரு காக்காவை அனுப்புனார். இன்னைக்கு வீல அம்மாவுக்கு ஒரு காக்காவை கர்த்தரை அனுப்புகிறாரு. அந்த காக்கா வெள்ளி எடுத்துகிட்டு வரப்போகுது. ஆமின்னு கூட சொல்ல மாட்டேன்றீங்க. அந்த காக்கா பொண்ணு எடுத்துகிட்டு வரப்போகுது, வெள்ளி பொண்ணு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகுது. பாருங்கள் இந்த சபையினுடைய கட்டுமான தேவைகள். மகளே, நீ ஏன் கவலைப்படுற? நான் இருக்கிறேன், டோன்ட் வரி, ஐ எம் வித் யூ, நான் இருக்கேன், நீ ஏன் சோர்ந்து போகிற? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ல, மகனே மகளே ஏன் நீ கவலைப்படுற? உனக்கு ஒரு காகத்தை நான் கட்டளையிடுறேன். எலியாவுக்கு ஒரு காகத்தை கட்டளையிட்டு போஷித்த தேவன் உண்மையானதானால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவைகளுக்காக இருக்கும்போது இங்கே கவலையே படாதீங்க. கர்த்தர் உங்கள் வாசலை திறப்பார். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் கதவு திறக்கப்படும். கர்த்தர் நம்ம குறைகளை மகிமையிலே நிறைவாக்குவார். அதிசயம் தானங்க இது? அதிசயமா இல்லையா? சொல்லுங்கள். அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் செய்வாரா இல்லையா? செய்வார் தானே? உங்களுக்கு அதிசயம் வேணும் தானே? நீங்கள் நம்பிக்கையோடு போங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் அதிசயங்களை செய்து நம் குடும்பங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக பண்ணிட்டாரா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 4:12. அவன் தன் வேலைக்காரனாக கேயாசை நோக்கி, இந்த சூனேமியால் அழைத்து கொண்டு வா என்றாள். அவள் அழைத்து கொண்டு வந்தான். அவன் அவனுக்கு முன்பாக நின்றான். ஆமாம், இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் சூனேம் அப்படின்றதான ஒரு ஊர். அந்த சூனேம் என்ற ஊரில் ஒரு ஸ்திரீ இருக்காங்க. அவங்க பெயர் கொடுக்கப்படலை, ஊர் பெயர் தான் சூனேம். அந்த சூனேம் என்ற ஊரில் எலிசா என்ன பண்ணுவார்? அந்த இடத்துக்கு போகிறபடினால அந்த ஊருக்கு அந்த அம்மாவை இது பண்ணுவார். அப்போ 2ஆம் வசனத்தில் வாசிங்க. எலிசா அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வீட்டில் உன்னிடத்து என்ன இருக்கிறது என்று சொல் என்றான். அதற்கு அவன், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றான். அப்போ அந்த ஸ்திரீ என்ன சொல்கிறாங்க? எலிசா ஐயா கேட்குறாரு, நான் உனக்கு என்னம்மா செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுது? ஐயா, என் வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது, ஒரே ஒரு குடம். அந்த ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் என் வீட்டில் என்ன இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு குடம் எண்ணெயை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? 1ஆம் வசனம் வாசிங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்ரீ எலிசாவை பார்த்து, உமது அடியனாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றான். அப்போ தீர்க்கதரிசி புத்திரில் ஒருவனுக்கு மனைவி இந்த அம்மா, அவன் கடன் வாங்கி வச்சுட்டு இறந்து போயிட்டாரு. இறந்து போனவொடனே அந்த கடன் அந்த சூனியம் வாங்கிய ஸ்ரீ அந்த அம்மா மேலே விழுந்துடுது. அப்போ இந்த அம்மா தான் அந்த கடனை அடைக்கணும். 2 பிள்ளைங்க, ஒரே ஒரு குடம் தான் எண்ணெய், ஒளிவ எண்ணெய். அந்த ஒரு குடம் எண்ணெயை வைத்துக்கொண்டு என் கடனை நான் தீர்க்க முடியாதையா, அதனால தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். அப்போ நான் உனக்கு என்ன செய்யணும்? இப்போ என்கிட்ட இப்படி தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. உடனே ஒரு 3ஆம் வசனத்தில் வாசி பாருங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறு பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அப்போ நீ நீ போயிட்டு என்ன பண்ற? உன்னுடைய அயல் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் போயிட்டு அநேகம் வெறும் பாத்திரத்தை நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த அம்மா போயிட்டு வாங்கிட்டு வருது. பிள்ளைகளுடன் நின்று வாங்கிட்டு கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. கதவை பூட்டு என்றால் என்ன? உன் அறை வீட்டிலே நீ கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. இன்றைக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். மத்தேயு சுவிசேஷம்
6ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நான் வாசிக்கிறேன். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம். இந்த சூனேம் ஸ்திரீ கதவை பூட்டிக்கிட்டு அவங்க பிள்ளைங்களோட என்ன பண்ணுறாங்க, அந்த எண்ணெயெல்லாம் பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வந்த குடங்களில் ஊற்றிக்கிட்டே வராங்க. மத்தேயு 6:6. 6 நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி ஆமென். அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். இந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க, கதவை பூட்டி தன் பிள்ளைகளோடு கூட போயிட்டு என்ன பண்றாங்க, அந்த பாத்திரத்துல எல்லாம் எண்ணெய வார்க்கிறாங்க. இருந்தது எத்தனை? ஒரு குடம் எண்ணெய். கானா ஒரு கல்யாணத்துல இருந்தது என்ன? ஒன்றுமே இல்லை, வெறும் தண்ணீர். அந்த 6 கற்சாடியில் தண்ணீரை மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து நிரப்பும்படி சொல்கிறாரு. அப்போ நிரப்பினார்கள். அந்த ஜாடியில் நிரப்பினது தண்ணீர் என்று சொல்லி அந்த வேலைக்காரங்களுக்கு தெரியும், இயேசுக்கு தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. ஆனால் இயேசு சொல்கிறாரு வேலைக்காரங்களை பார்த்து, நீ இப்போ என்ன பண்ணு, இந்த கற்சாடியில் ஊற்றப்பட்ட தண்ணீரை மொண்டு இப்போ எல்லாருக்கும் கொடு. உறவினர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது தான் பாருங்கள், அந்த கானா ஒரு கல்யாண வீட்டில் அதிசயங்களை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. இந்த சூனேம் ஸ்திரீ கூட பாருங்கள், கடன் பிரச்சனை ஓவராகிவிட்டது. ஒரு குடம் என்னதான், சின்ன பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க வளர்ந்து அதுங்க ஆளாகி அதுங்க சம்பாதித்து எந்த காலத்தில் அந்த கடனை அடைக்கிறது? அதுக்காக தான் அந்த அம்மா எலிசா கிட்ட போகுது. எலிசா சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு கதவை பூட்டி, இங்கே இயேசு என்ன சொல்கிறாரு, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டு. உன் கதவை பூட்டி நீ யாருக்கும் சொல்லாமல் எங்கே சொல்லு, உன் ஜெபத்தை நீ கர்த்தருக்கு சொல்லு. ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூனியம் ஸ்ரீ வாழ்க்கையில் அந்த எண்ணெய், ஒரு குடம் எண்ணெய் வாங்கி வந்த அத்தனை பாத்திரங்களை நிரம்பினது. அடுத்து ஊற்றலாம் என்று சொல்லி பாத்திரம் இருக்கான்னு பார்க்குறாங்க. வீட்டில் போய் நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் இல்லை, எண்ணெய் நின்று விட்டது. கர்த்தர் அதிசயங்களை செய்தார். சூனியம் ஸ்ரீ வாழ்க்கையில் செய்தவர் இன்றைக்கு என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயம் செய்ய போகிறாரு. இருக்கிற கொஞ்சம் காசை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கிற காசை வச்சு ஜெபம் பண்ணி நீங்கள் குடும்பத்தை நடத்துங்க, கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். நம்ம அதை விட்டுட்டு நம்ம பெருசாக நம்ம எஸ்டிமேட்லாம் போட்டால் அங்கே ஒன்றும் நடக்காது. நான் கூட கடந்த நாட்களில் மேலே ஆலயத்தை கட்டலாம் கொல்லக்குப்பம் சபை நடத்துகிற பாஸ்டர் எனக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, அவர் கொடுப்பார். அடுத்து இந்த இடம் விற்கப்பட்டால் இதிலேருந்து பணம் வரும். என் கண்ணெல்லாம் இங்கே போச்சு, என் கண்ணெல்லாம் அவங்க மேலே போச்சு. இங்கே பணம் வரும், இந்த பணம் வரும். நம்ம என்ன பண்ணலாம், மேலே நம்ம ஜெப வீட்டை கட்டி கொள்ளலாம். ஜஸ்டின் இருக்கிற இடத்துல டெமாலிஷ் பண்ணிவிட்டு ஒரு லிஃப்ட் வைத்து கொள்ளலாம் என்று பெரிய பிளானு. ஆனால் கர்த்தர் பார்த்தாரு, நீ மனுஷனை தானே பார்த்துன்னு இருக்கிற, இந்த பணம் வர அந்த பணம் எல்லா கதவையும் கர்த்தர் பூட்டிட்டார். யாருமே கொடுக்கல. ஆனந்த பாஸ்டருக்கு நான் ஃபோனை போட்டு பயங்கரமாக சாடி விட்டேன். நான் இன்றைக்கி என் ஊழியம் நடுத்தருக்கு வரப்போகுது, பாஸ்டர் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க, எனக்கு வர வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சாடின ஒன்று அவர் பயந்துட்டார். அம்மா எதுவும் நடக்காது, நான் வரேன், நான் வந்து பார்க்குறேன்னு. முந்தா நாள் இரவுன்னு நினைக்கிறேன், ஒரு 10 மணி இருக்கும், 10-10:30 மணி இருக்கும், 10 தான் நினைக்கிறேன். 10 மணி அளவில் பாஸ்டர் அம்மானு வராரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் அப்போ தான் சுத்திகரிப்பு ஜெபத்தை முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நியூஸ் போட்டு கேட்கலாம், அந்த தேர்தலை பற்றி எதனா சொல்கிறாங்களான்னு நியூஸ் போட்டேன். நியூஸ் போட்டு கேட்டுட்டு இருக்கும்போது சரி இந்த நியூஸை ஆஃப் பண்ணிவிட்டு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு செல்லை எடுத்தால் கரெக்டாக பாஸ்டர் அம்மான்னு நிற்கிறாரு. எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்துச்சு. பாஸ்டர் நான் ஃபோன் பண்ணி உங்களை திட்டுறதுக்கு இருந்தேன், நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு. உடனே அவருக்கு என்கிட்ட அம்மா 50,000 ரூபாய் தான் இருக்குது, இதை வச்சுக்கோங்கம்மா, இதை வச்சு நீங்கள், நான் சொன்னேன் 50,000 வச்சு நான் என்ன பண்ணுறது, மேலே போய் பாருங்கள், ஐயா ரூம் எவ்வளோ அழகாக கட்டின அறை, இன்றைக்கி நீங்கள் கொடுக்காத காரணத்தினால அதை நான் இடித்து நான் ஜெப வீடாக நான் மாற்ற வேண்டும் என்று நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன், போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே கண்ணீரோடு இறங்கி வந்தார் ஜெபம் பண்ணிட்டு. ஜெபம், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு காலத்தில் பாருங்கள் இந்த இடத்த கர்த்தர் என்ன தெரியுமா, ப்ரேயர் டவராக மாற்ற போகிறாரு. இந்த இடத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு.
அப்படின்னு ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனார். தேவன் பாருங்கள், ஏன் அதிசயம், எப்படி மனுஷர் மூலமான மனுஷரை பார்க்கக்கூடாது, இவங்க தருவாங்க அவங்க தருவாங்க, இங்கேருந்து வரமா அங்கே வந்தமா எல்லா கதவையும் கர்த்தர் பூட்டிடுவார். அப்போ நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு கதவை, எந்த கதவை பூட்டணும், நம்முடைய ஜெப அறையை நம்ம பூட்டி, இறுதிய கதவை பூட்டி யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கத்துக்கு பிதாவுக்கு ரகசியமாக நம்ம சொல்லணும். நீங்கள் ரகசிய ஜெபம் நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லை எல்லாரும் காதுலையும் கேட்க முடியும், ஆண்டவரே எனக்கு தேவை இவ்வளோ இருக்குது அப்படி இப்படி நம்ம ரகசியமாய் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை ரகசியமாக ஜெபிக்க வேண்டும். கத்தி நம்ம கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் அப்படியும் செய்ய வேண்டும். 2 விதங்களே இருக்கிறது. இன்றைக்கு நாம் எப்படி செய்ய போகிறோம்? நீங்கள் யோசித்து பாருங்கள் பிரியமான தேவ ஜனமே. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கதவை பூட்டுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லா உதவிகளை நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த நேரத்துக்கு வேண்டிய உதவிகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் எனக்கும் கொடுப்பாரு, உங்களுக்கும் கொடுப்பாரு. ஏனென்றால் அவர் என்ன தேவன் சொல்லுங்கள், அதிசயங்களை செய்கிற தேவன். தன்னை எகிப்து தேசத்தில் தண்ணீரை இரத்தமாக மாற்றினார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நம் வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்து நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் நம் ஊழியத்தையும் நம் தேசத்தையும் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் இந்த புதிய மாதத்தில் ஐயா அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்கப்பா. எங்களுக்கு ஜெபத்தின் ஆவியை ஊற்றுங்க ஐயா, எங்களுக்கு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்கப்பா, எங்களுக்கு விசுவாச வரத்தை கொடுங்கப்பா. நாங்களும் எளியவை போல கர்த்தாவை ஜெபித்து எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க, மோசே போல யோசபாத் ராஜாவை போல நாங்கள் துதித்து பாடி சத்துருக்களை மேற்கொள்வதற்கு எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவை ஜெபாவிய கர்த்தர் நீங்கள் ஊற்றம்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிக அந்த மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே சோதரி, ஆமேன். நமக்கு திருவிருந்து நமக்கு இருக்கிறது. நான் மறந்துட்டேன், திருவிருந்து எடுத்துட்டோன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். திருவிருந்து இருக்கிறது. நம்ம அனைவரும் நீங்கள் ஆயத்தமாக வரிசையாக உட்காரும்படி நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.